ஹாய், வெல்கம் டு லைட் டாக்கிஸ். பொதுவாக நம்ம உடல் எடையை கூட்டுறதுக்கு ஜிம்முக்கு போகிறது, ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றதுமா இருப்போம். அதெல்லாம் பண்ணால் உடம்பு வேணால் ஏறுமே தவிர எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதுவும் எளிதில் உடம்பு ஏறாது. அதுக்கு பல வகையான உடற்பயிற்சிகள் செஞ்சால் மட்டும்தான் உடம்பு ஏறும். இயற்கையான உணவுகள் மூலம் எப்படி நம்முடைய உடம்பை கூட்டலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற உணவுகளோட இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு 1, 3 இல்லை 4 மாதத்தில் நல்லா வளர்ந்துடும். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நைட் நேரங்களோ மதியங்களோ பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு சேர்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு 2, 3 வாழைப்பழம் சாப்பிடுங்க. ரஸ்தாளி பழமோ இல்லை பச்சை பழமோ. உங்களுக்கு அதிக எனர்ஜி கிடைக்கும், அதிகமாக உடம்பும் ஏறும். சரிங்களா? செகண்ட், முந்திரியும் பொதுவாக கேசரி, சில ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதில் சேர்ப்பாங்க. முந்திரிக்கு நிறைய பவர் இருக்குது. எப்பயுமே ஒரு கை முந்திரி சாப்பிடுங்க. அது சாப்பாட்டோட கலந்தோ இல்லை தனியாக ஸ்நாக்ஸாவோ என்னமோ, ஆனால் ஒரு கைப்பிடி முந்திரி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து உலர் திராட்சை, ட்ரை ஃப்ரூட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உலர் திராட்சை பார்த்திங்கன்னா 19 கலோரிகள் அதில் அடங்கியிருக்கு. ஸோ எப்போயுமே இப்போ ஒரு கை உங்களுக்கு முந்திரி சாப்பிட்ற மாதிரி ஒரு கை உலர் திராட்சையும் சாப்பிடுங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு கை சாப்பிட்றதுனாட்டி ஒரு ½ கை, ஓகே, கொஞ்சம் ஒரு 10-20 பீஸ் வர மாதிரியா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உலர் திராட்சை. அடுத்து சால்மன் ஃபிஷ் நல்லா பெரிய துண்டாக விழுவும். அந்த சால்மன் ஃபிஷ் முடிஞ்சால் தினைக்கும் 1-2 சாப்பிடுங்க. அந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா புரதம் இருக்கும். புரத சத்து அதிகமாக இருக்கனால பொதுவாக மீன்லேயே புரத சத்து இருக்கும். அந்த சால்மன் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ணணும், உடல் எடை கூட்டிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடல் உணவுலேயே முக்கியமானது இறாலை கரெக்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் சாப்பிடணும். செட்டிநாடு ஸ்டைலில் இறால் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் புரதச்சத்து, வளமான ஊட்டச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல வலு சேர்க்கும். சீக்கிரமே உடம்புல சதை அதிகமாகும். ஸோ சீக்கிரமே நீங்கள் வெயிட்டை போட்டலாம். அப்புறம் கோழியை பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழியை சாப்பிடாதீங்க. நல்லா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. நாட்டுக்கோழியிலே நெஞ்சு கறி உள்ள நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாகும். ஸோ சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவீங்க, கறி நல்லா எடுத்துக்குவீங்க. ஸோ உடம்பு நல்லா அதிகமாக இருக்கும். முட்டை, பொதுவாக உடல் எடை அதிகரிக்கணும்னா இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60 முட்டை குடிக்கிறது, 100 முட்டை குடிக்கணும்வாங்க. ஏன்னா முட்டைக்கு ஸ்ட்ரென்த், புரதம் அதிகம், புரதச்சத்து அதிகம். அதனால் நம்ம உடம்பு கூட்டும். ஸோ முட்டை நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலாடை கட்டிங்குவாங்க, சீஸ், வெண்ணெய், இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சின்ன பால் ஐட்டம்லாம் சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அதுவும் உடம்பு அதிகரிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாங்குவாங்க. அந்த பிஸ்தா இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஜூஸாக கிடைக்கும். பாஸ்தா ஜூஸ் அதெல்லாம் சாப்பிடுங்க. இல்லாட்டி கையில் பாஸ்தா பருப்பாக இருந்தாலும் சரி அதையும் சாப்பிட்லாம். இல்லை பாஸ்தா ஜூஸும் குடிக்கலாம். அது பண்ணும்போது நம்மளோட சாப்பாடு டேஸ்ட்டு நம்மளுக்கு சீக்கிரம் பசி எடுக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு உடம்பு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பீன்ஸ் சாப்பிடுங்க. சில பேருக்கு பீன்ஸ் பிடிக்காது. பீன்ஸ் பொரிக்க வேண்டிய இடத்துல பொரிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பொரித்து சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. பிணைஞ்சு நல்லா உடம்பு ஏறும். உருளைக்கிழங்கு ஒரு அளவாக சாப்பிடுங்க. ஆனால் தினைக்கும் எடுத்துக்கோங்க கொஞ்சம். அது வாயு, ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொரிச்சு அதுவும் உடம்பு நல்லா கூட்டும். அப்புறம் பார்த்தோன்னா வேர்க்கடலை, சாயங்காலம் பீச் சைடு போகும்போது இல்லை தினைக்கும் ஒரு நாள் சின்ன ஒரு படியில் அரைப்படி ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தினைக்கும் வேர்க்கடலை சாப்பிடுங்க. அது உங்கள் ஆண்மை அதிகப்படுத்தும். அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டும். ஸோ இதுவே நேச்சுரலாக உங்களோட உடல் எடையை கூட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் உடல்நிலையை இயற்கையாக கூட்டுறக்கூடிய வழி. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உடல் சீக்கிரம் வெயிட் ஏறிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.